अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோ வந்துட்டு சண்டே அன்னைக்கு எடுத்தது பிள்ளைங்க வீட்ல இருக்க அன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்வேன் சோ இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு செய்ய போறோம் அது கூடவே இப்போ என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல எஃபெக்டிவா இருக்கு வீட்ல நம்ம கிச்சன்ல இருக்க கூடிய பொருட்கள் வச்சு தான் என்னோட ஸ்கின் கேர் எப்பவுமே இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஜயான் குட்டி இப்பலாம் பாத்தீங்கன்னா சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கதவை திறந்து வைக்க முடியறது இல்ல கதவை திறந்து வச்சாலே இந்த மேல் படியில போய் நின்னுக்கறா நம்ம கொஞ்சம் அசந்து போயிட்டா கூட ஒரு நாளைக்கு 20 தடவை போய் நான் அந்த மாதிரி தூக்கிட்டு உள்ள வர்ற மாதிரி தான் இருக்கு சோ அதனால வீட்டுக்குள்ள வச்சே பூட்டியறது வேற வழியே இல்ல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன் இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து இப்போ நான் காமிக்கிற டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ரெண்டுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் ஊற வைக்கிறப்ப வாஷ் பண்ணல சரி செய்யறப்ப வாஷ் பண்ணிக்கலாம் அப்படினு இப்போ இத நல்லா ஒரு 4-5 தண்ணிக்கு நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 2 பேட்சா போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் பார்த்தேன் நமக்கு கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாகுது உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படினாலே ஹெல்தியான ரெசிபியா தேட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சது தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி இதோட பாத்தீங்கன்னா ஒரு 4வது டைம் செய்றேன் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த உளுந்து பச்சரிசி இருந்து பாதியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அந்த உளுந்தோட ஸ்மெல் இருக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பா அந்த மாதிரி திக்கா அரைச்சுக்கணும் ரொம்ப ஃபைனா அரைச்சிர வேணாம் சோ இத வந்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ரெண்டாவது பேட்சும் அரைச்சு எடுத்துக்க போறோம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபைனா அரைச்சிட்டோம் அப்படினா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொரகொரப்பா அரைச்சுக்கணும் மிக்ஸர் ஜார்லயே அரைச்சிங்க அப்படினாலே நல்லாவே நமக்கு அரைச்சு வந்துரும் உளுந்துல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது உளுந்து வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இல்லைனா இந்த மாதிரி உளுந்து புட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அரைச்சேன் இல்லையா அந்த பேட்சையுமே செகண்ட் பேட்ச் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் அது ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகும் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் ஃபுல்லாகவே வரும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிட்டு ஒரு ஸ்டீமிங் பிளேட்டுக்கு மேலே இட்லி துணி போட்டுட்டு அந்த மாவை இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு சரியாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் போடணும் தேங்காய் உடைச்சி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு சில் எடுத்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால் அம்மாட்ட ஒரு அரை முடி தேங்காய் கொடுத்து விட சொல்லியிருந்தேன் அமீனை போய் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு ஏன்னா அவங்கள உடச்சி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு இன்னுமே நல்லது இல்லையா ஸோ அந்த மாதிரி புட்டு அதே போல் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுப்போம்ல அதெல்லாம் நம்ம அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் தான் ஏன்னா தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ ஃப்ரீசரில் வைக்காம தேங்காய் பால் எடுக்கிறப்ப அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறப்ப அமீன் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் கிச்சனில் வந்து நின்று என்கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பான் இப்போ கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே சுத்தமாகவே ஒட்டாது ஒரு கத்தி அந்த மாதிரி விட்டு பார்க்குறப்ப கத்தி நல்லா க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக லைட்டாக பச்சை தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த துணியை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகா ஒட்டாம வந்துரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள் தேங்காய் திருகி வச்சுருந்தேன் இல்லையா அதை அந்த பிளேட்லேயே வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு இன்னுமே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்து இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நல்லா சூடாக இருக்கப்பே இந்த மாதிரி உதுத்து விட்டுறணும் நல்லா சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு மத்து வச்சு கூட நம்ம உதுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த வெல்லம் இருக்கு இல்லையா அதை
சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுந்து கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கலை. எனக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்தேன் அப்படின்னா தூக்கமாக வர்ற மாதிரி இருக்கும் இந்த உளுந்து எண்ணெய் ஐட்டம்லாம் காலையில் சாப்பிட்டா. ஸோ நான் ஒரு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அந்த பிளேட்டில் வச்சுட்டு நமக்கு பிணைய முடியல, அதனால் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பச்சை தண்ணி வச்சுட்டு அந்த சூடோடு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சூடு தாங்க முடியல, அதனால் என்ன பண்ணேன்னா அந்த பருப்பு மத்து வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடணும். இதை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அப்படியே உருண்டையாக பிடிச்சி ஆளுக்கு 2 உருண்டை கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த உளுந்து புட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. ஸோ வாரத்தில் ஒரு நாள் உளுந்து வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக செஞ்சுருவேன். பிள்ளைங்களுக்குமே செஞ்சு கொடுத்துருவேன். பாயாசம் மாதிரியே இருக்கும். அப்படியே விட்டாச்சு. இனி இன்ஷால்லா கண்டிப்பாக அப்படியே திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொலக்கட்டை மாதிரி இருக்கு இல்லையா, நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சதுமே நல்லா சூடாக அம்மாக்குமே ஒரு பவுலில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தோட ஸ்மெல்லெல்லாம் அந்தளவுக்கு வராது. ஏன்னா நம்ம அரைக்கிறப்பே ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா. ஸோ உளுந்தோட ஸ்மெல் அடித்தாலுமே பெருசாக நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் இடுப்பு வலி மூட்டு வலின்னு உட்கார்றதுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல வாக்கிங், எக்ஸசைஸ், வெயிட் லாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், முடியவே மாட்டேங்குது. ஏன்னா பிள்ளைங்களோட எனக்கு சாயந்தரம் ஒரு 3-4 மணி நேரம் போயிடுது. அது இல்லாமல் வீடியோ ஒர்க்கு, மினி விலாக், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. இன்ஷால்லா துவா செய்யுங்க. நானுமே உடம்பை சரி பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அது ஒரு ரொட்டீன் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன், அது ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்துடுவேன். ஸோ நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ரொட்டீனுக்கு வந்துடும். ஸோ வரணும், வர வச்சிடணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். ஸோ இவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால சந்தைக்கு போயிட்டாங்க. நானும் அமீனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜயானும் அக்மலும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாளி வர்றாங்க. 2 பூனைக்குட்டி வருது. இந்த 2 பூனைக்குட்டி வர்றது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படி பாத்தியாமா? அப்பயே 2 பூனை, இப்பயே 2 பூனை பாத்தியா? அழகிங்க 4. அமீன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமீன் அக்மலுக்காக குட்டி பூனை 2 வாங்கி விட்டுருந்தோம். எனக்கு பயம்தான், இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்றதுக்காக வாங்கி விட்டுருந்தது. எனக்கு பயங்கிறதுனால வெளியே கூண்டடிச்சு அதை வெளியே தான் தூங்குவாங்க 2 பேருமே நைட்டு. 4 நாள் நம்ம கிட்டே இருந்துச்சு. 5ஆவது நாள் நைட்டு வந்துட்டு பால் கொடுத்து எப்பவும் போல் கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு நாங்களுமே தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த தெருநாயெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பூனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு. 2 பூனைகளையுமேவும் எங்களால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பூனை அப்படின்னாலே ஒரு மாதிரி நடுக்கமாயிருச்சு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப அழுதுட்டோம் அந்த 5 நாள் இருந்ததுக்கேவும். சுத்தமாக எங்களால் தாங்கவே முடியல. 2 பூனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில். இப்போ திரும்பியும் அதே போல் 2 பூனை வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 2 பூனை ஞாபகம் வந்துட்டு வந்துடும் இது 2 வந்து பால் குடிக்கிறப்ப. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து கண்டினியூ ஆகுது. மல்லிகைப்பூ, உதிரிப்பூ கொண்டு வந்திருந்தாங்கன்ட்டு ஒரு 50 பூ மட்டும் வாங்கினேன் கட்டலான்ட்டு. ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க பூ எப்படி கட்டுறீங்கன்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பூ கட்டுறதுக்கு நூல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டுறணும். அப்போ தான் நம்ம கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், பூவும் சீக்கிரம் மலராது. ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 பூ வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுருங்க. ஒரு தடவை கட்டிட்டு அதை முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிக்கணும். நான் மல்லிகைப்பூ எப்படி கட்டுவேன் அப்படின்னா 2 பூ வச்சு கட்ட மாட்டேன். மேலே 1 பூ, கீழே 2 பூ, மொத்தமாக 3 பூ வச்சு கட்டுவேன். ஸோ பூ நல்லா உருண்டையாக பார்க்குறதுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி கட்டுறப்ப நமக்கு சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடலாம். நல்லா உருண்டையாக இருக்கும். கொஞ்சம் பூ வச்சோம் அப்படின்னாலே நமக்கு நல்லா நிறைய வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே 1 பூ வச்சுட்டு கீழே 2 பூ வச்சு அடியில் கூடி ஒரு சுற்று விட்டுட்டு மேலேருந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருணும். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் முல்லைப்பூ தான் கட்டி பழகினேன். முல்லைப்பூ, ஜாதிப்பூ ரெண்டுமே நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் பழகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூ கட்டினோம் அப்படின்னா வந்துடும். எனக்கு
அப்படி தான், எல்லாருக்கும் அப்படியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே ஒரு பூ கீழே 2 பூ வச்சு கட்டினீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக வந்துடும். என்னோடய கைக்கு பார்த்திங்கன்னா பூ சீக்கிரமாக மலர்ந்துடும். என் கை சூடாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்ட அப்படியே மொட்டாகவே இருக்கும். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு மொட்டா மெயின்டைன் ஆகாது. நான் கட்டுறப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்துடும். 50 பூ கட்டி முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். ஸோ கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை விட நல்லா கட்டுறவங்களுமே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் வந்துட்டு பூ யார்கிட்ட கட்டி பழகினேன்னா, நாங்கள் திருப்பூரில் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பூ விற்கிறவங்க இருப்பாங்க, பூக்காரவங்க. அவங்க வந்துட்டு வீட்டில் உட்காந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க பூ கட்டிட்டு அந்த அரும்பெல்லாம் போடுவாங்க இல்லையா, அவங்க கட்டுறதை பார்த்து அவங்க கிட்ட கேட்டு கேட்டு கட்டி பழகினது தான். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே அந்த பூவை கட்டி வச்சுட்டு ஃபேஸ்க்கு ஒரு பேக் போடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக, எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக் வந்துட்டு நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓட்ஸை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதிலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் ஃபேஸ் பேக் பவுடர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த பவுடர் கூட ரோஸ் பெட்டல்ஸை நிழல்லையே காய வச்சுட்டு அதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பவுடர் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 ரூபாய் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால ஃபுல் பேக்கையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போடுறதுக்கு முன்னாடி முகத்தை லைட்டாக கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போடணும். அமீனும் கரெக்டாக இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்தான், அவனை முகத்தை லைட்டாக கழுவிட்டு வர சொல்லிவிட்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஏன்னா அமீனுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னு, எனக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின். ட்ரை ஸ்கின்னும் இல்லை, ஆயிலி ஸ்கின்னும் இல்லை. சரி அவனுக்கும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவனுக்குமே போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு போடவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் மல்லு கட்டி இருடா அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து போட வச்சுருக்கேன். ஸோ போடுறப்பே பாருங்கள் அவன் முகம் எப்படி போகுதுன்னு. அமீனை கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போட வச்சிடலாம். நான் அக்மலை காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அக்மல் பக்கம் நம்ம போகிறதே கிடையாது. ஸோ போட்டு விட்டுட்டு அவனை ஒரு 20 மினிட்ஸ் அமைதியாக உட்கார சொல்லிவிட்டு நானுமே போட்டுட்டேன். என்னோடய ஸ்கின் டைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னும் இல்லை, ஆயிலி ஸ்கின்னும் இல்லை, நார்மல் ஸ்கின்னு தான். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே சர்க்குலர் மோஷனில் தான் போடணும். ஸோ ரொம்ப அழுத்தாமல் ஓரளவுக்கு ஜென்டிலாக நம்ம தேய்ச்சி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கணும். அதே போல் வாஷ் பண்ணுறது வந்துட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிடக்கூடாது, கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஸோ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் காமெடியாக தான் இருக்கும். நானும் அமீனும் போய் பேசாமல் உட்காந்தாச்சு. இவங்க வந்துட்டு அந்த டைம் கரெக்டாக வந்தாங்க. தயவு செஞ்சு டீ போட்டு தாங்க அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டேன். எவ்வளோ வேலை எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே பார்த்துருவேன். எனக்கு ஆனால் அந்த டீ மட்டும் யாராவது போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயினாக அந்த காலையில் டீ மட்டும் எனக்கு போடுறது பிடிக்காது. முடியாத பட்சத்துக்கு நான் முன்னாடி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா தான் நான் போடுவேன். இல்லைனா மேக்ஸிமம் இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஈவினிங்குமே அப்படி தான், டீ போடுற டைமுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களை போட்டு கொடுக்க சொல்லிடுவேன். ஸோ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த ஃபேஸ் பேக் பவுடர் இருக்கு இல்லையா, அது அந்த ஓட்ஸ் பவுடரையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமீன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான் பாருங்கள். நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலேவும். ஸோ அமீனுக்கு ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் போட போட நல்லாவே குறையுது. ஸ்கின் டோனுமே பார்த்திங்கன்னா நல்ல ஈவன் ஆகுது. ஃபேஸ்க்கு எந்த பேக் போட்டாலுமே வாஷ் பண்ண உடனேமே ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுறணும். நம்ம வீட்டில் எல்லாருமே ஹிமாலயா பேபி க்ரீம் தான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டிருந்தேன். அதில் நானுமே அந்த க்ரீம் போடுற மாதிரி சொல்லியிருந்தேன். இது போடலாமா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஸோ ஹிமாலயா பேபி க்ரீம் அப்படிங்கிறப்ப அதில் உள்ளது எல்லாமே மைல்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அது யூஸ் பண்ண ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு காலேஜ்லாம் படிக்கிறப்போ ஓலை நேச்சுரல் ஒயிட்னு ஒரு க்ரீம் இருக்கும். அந்த க்ரீம்
வந்துட்டு கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அமீன் பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த பேபி க்ரீம் வாங்க ஆரம்பித்தது. அதையே நானும் போட்டு பார்த்தேன். என்னோடய ஸ்கின்னுக்கு அது நல்லா செட் ஆயிருச்சு. ரொம்ப ட்ரை ஆகாது அந்த க்ரீம் போடுறப்ப, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். ஸோ அதனால் அந்த க்ரீம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பவுடரோ மற்ற க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நானுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமேவும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னுக்கும் செட் ஆகுது, என்ன மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்குமே செட் ஆகுது. ஸோ நானுமே லாஸ்ட்டாக ஹிமாலயா பேபி க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா நமக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம், ட்ரை ஆக விடாது, நல்லா செட் ஆகும் எல்லா ஸ்கின் டைப்புக்குமேவும். ஸோ வேணும் அப்படின்னா ஒரு சின்ன பேக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.